அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய திரிபுஷ்கர யோகம் எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வருடங்களாக ரெகுலராக நம்முடைய சேனலில் ஒவ்வொரு மாதத்தோட முதல் வாரத்துலேயும் நம்ம மைத்ரேய முகூர்த்தம், திரிபுஷ்கர யோகம், அதே மாதிரி புஷ்கர யோகம், அபிஜித் நட்சத்திர நேரம் எந்த நேரத்தில் வருது, இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மாதத்தில் திரிபுஷ்கர யோகம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். போன மாதம் மார்ச் மாதத்தில் ஒரு திரிபுஷ்கர யோகம் கூட வரல. அதற்கு பதில் புஷ்கர யோகம் அப்படிங்கிறது வந்தது. திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா அந்த நேரத்தில் செய்யக்கூடியது மேலும் 2 முறை நமக்கு நடக்கும். ஸோ மொத்தம் 3 முறை நமக்கு அதே செயலை நாம் செய்வோம். அந்த வகையில் இந்த நேரத்தை நம்ம தெரிந்து வைத்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது. நல்ல விஷயங்களை செய்யாவிட்டாலும் கூட அந்த நேரத்தில் நமக்கு தேவையில்லாத சில விஷயங்களை நாம் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா தெரியாதனமாக அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க, தெரியாதனமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அந்த நேரத்தில் அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா மறுபடியும் 2 முறை அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும். இதுதான் உண்மை. இது ஏன் நீங்கள் இந்த மாதிரி அபசகுணமாக பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றது மட்டும் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, கடன் வாங்குறது, நகையை போய் அடமானத்தில் வைக்கிறது, யாருக்கிட்டையாவது வம்பு வளர்த்துட்டு சண்டை போட்டுட்டு வாக்குவாதம் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளுக்கு ரிப்பீட்டுன்னு திரும்ப 2 தடவை ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் அந்த நேரத்தில் செய்யாதீங்க. தங்கம் வாங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களிலும் நம்ம கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இதே நீங்கள் அந்த நேரத்தில் தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது, கடனை போய் அடைப்பது, அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வருவது, இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது, தான தர்மங்கள் செய்வது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா திரும்ப இதை நீங்கள் 2 முறை செய்வீங்க. ஒரு புது ட்ரெஸ் அந்த நேரத்தில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா மறுபடியும் 2 தடவை அந்த புது ட்ரெஸ் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகும். ஒன்றுமே கிடையாது. அந்த நேரத்தில் ஜஸ்ட்டு ஒரு 50 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி நல்ல நிறமாக உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தாயார் படத்துக்கு போட்டிங்கனாலே அவ்வளோ நன்மைகள் நமக்கு உண்டாகும். இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு மல்லிகைப்பூ 10 ரூபாய்க்கு டைமண்ட் கற்கண்டு வாங்கிட்டு உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்பு வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க. ஏதாவது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் பாடுங்க, அல்லது மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு கையெடுத்து கும்பிடுங்க. அதுவே போதுமானது அந்த நேரத்தில் நம்ம செய்யறதுக்கு. சரி, இதை எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்க, இந்த நேரத்தெல்லாம் எப்படி அவங்க டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட திதி, ஒரு குறிப்பிட்ட கிழமை, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம், இவை 3ம் சேர்ந்து வரும்போது அதை தான் நம்ம திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். சரி, என்ன ஒரு குறிப்பிட்ட எந்த திதியெலாம் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்விதியை, சப்தமி மற்றும் துவாதசி, கிழமைகளில் ஞாயிறு, சனி, செவ்வாய், இது 3த்தில் ஏதாவது ஒன்று. நட்சத்திரத்தில் கிருத்திகை, புனர்பூசம், பூசம், உத்ராடம், பூரட்டாதி, இந்த 5 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம். ஸோ இந்த காம்பினேஷனில் அந்த 3ம் சேர்ந்து வந்துச்சுன்னா அது திரிபுஷ்கர யோகம். இந்த ஏப்ரல் மாதம் அட்டகாசமான 3 முத்தான 3 வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் சொர்ண தோஷத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அந்த சொர்ண தோஷம் நமக்கு இருக்குது அப்படின்னா அதிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுக்குன்னு ஒரு எளிய வழிபாடை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஜஸ்ட்டு வெற்றிலையும் ஒரு வெள்ளி பொருளும் போதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் அன்றைய தினம் செய்கிறதுனாலும் செய்யலாம். தங்கம் வெளிலாம் நான் வாங்கலை, ஜஸ்ட் இந்த வழிபாடை மட்டும் நான் செய்யவா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை செய்யலாம். அதே போல் இன்னும் ஒரு கூடுதலான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அபிஷேகம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நீங்கள் போயிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகைகள், அது வெள்ளியாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வங்களுக்கு ஸ்வர்ணாபிஷேகம் நடக்கும்பொழுது அந்த நகைகளை நீங்கள் அங்கே கொடுங்க ஐயர்கிட்ட. அவர் உங்கள் நகைகளை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தெய்வத்திற்கு போட்டு அழகு பார்ப்பார். இப்படி நீங்கள் ஸ்வர்ணாபிஷேகத்துக்கு கொடுத்த நகைகள் எப்பொழுதும் உங்களிடமே இருக்கும். அது அடமானத்துக்கோ அல்லது அதனை விற்பதற்கான ஒரு சூழலோ உங்களுக்கு எப்பொழுதும் ஏற்படாது. அதனால் அபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்கள் நகைகளை தரது ரொம்ப நல்லது. இப்போது இந்த மாதத்திற்கான அந்த 3 நாள் மற்றும் நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதை முடிச்சுட்டு இன்னொரு எளிய குறிப்பு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் எப்போ உங்கள் வீட்டில் முடியுதோ நீங்கள் அதை செஞ்சு பார்க்கலாம், நல்ல பலன் தருங்க.
இந்த ஏப்ரல் மாதத்தில் நமக்கு 3 நாட்கள் இந்த திரிபுஷ்கர யோகம் வருது. அதில் முதல் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமோகமான நாள். சித்திரை மாதம் முதல் நாள், தமிழ் வருடப்பிறப்பு 14/4/2026. நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 4:05 மணி முதல் அடுத்த நாள், அதாவது 15/4/2026 அதிகாலை 12:12 மணி வரை. ஸோ நீங்கள் சித்திரை 1ஆம் தேதி 4:05 மணிக்கு மேலே என்னென்னலாம் புது பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது புது துணியாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, அல்ல ஒரு கொலுசு வாங்கலாம், அல்லது வெள்ளியில் ஒரு மோதிரம் வாங்க போகிறேன், இல்லை பசங்கள்லாம் இப்போ பிரேஸ்லெட் மாதிரி போடுறாங்க, காப்பு மாதிரி போடுறாங்க, அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த நாளில் போய் வாங்குங்க. அல்லது உங்களுடைய பூஜை அறையில் வைப்பதற்கு ஏதாவது ஒரு சின்ன வெள்ளி அகல் விளக்கோ அல்லது 1 கிராம் நாணயம் மட்டும் நீங்கள் அன்றைய தினம் வாங்குவது நல்லது. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம சொன்ன மாதிரி வெற்றிலை மேலே அந்த வெள்ளி பொருளை வைத்து மஞ்சள் தண்ணீரால் 27 முறை நாம் சொன்ன அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதும் நல்லது. இது நான் பழைய பதிவில் இந்த வழிபாடை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த 2வது நாள் பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி. 19ஆம் தேதி டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7:10 மணிலேருந்து 10:49 மணி வரை இருக்குது. ஸோ நீங்கள் டிஜிகோல்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி வாங்குறதுனாலும் நீங்கள் தங்கம் வாங்கலாம். கடைசி யோகம் வந்து 28/4/2026. நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 5:59 மணி முதல் மாலை 6:52 மணி வரை இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைமாக தாங்க இருக்குது. ஏன்னா சில மாதங்களில் வந்து நடு இரவில் வரும், நம்மளால் வெளியில் போய் கடையிலலாம் எதுவும் வாங்க முடியாது. ஆனால் இந்த 3 நேரமே ஓரளவு நம்ம பயன்படுத்திக்கலாம். 19ஆம் தேதி மட்டும்தான் வந்து காலையில் 10:49 மணி வரை இருக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மற்ற 2 நாட்களை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இப்போது 14ஆம் தேதி எந்த அமைப்பில் இது வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். என்ன திதி, என்ன கிழமை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து துவாதசி திதி, செவ்வாய்க்கிழமை, பூராட நட்சத்திரம். 14ஆம் தேதி இந்த 3 அமைப்புகள் ஒன்றாக வருது. 19ஆம் தேதி என்ன அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை அன்றைய தினம், த்விதியை திதி ஞாயிற்றுக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், த்விதியை கிழமை ஞாயிறு. லாஸ்ட்டு 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா உத்ராடம், துவாதசி திதி, கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ இந்த அமைப்பில் இந்த 3 யோகங்களும் வந்து நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. இது 14ஆம் தேதி மொத்தம் எவ்வளோ நேரம் இந்த யோகம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் 6 நிமிடங்கள் இருக்குது. 19ஆம் தேதி எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 39 நிமிடங்கள் இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்குது. 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் 52 நிமிடங்கள் இந்த யோகம் இருக்குதுங்க. இந்த ஒரு வழிபாட்டை வாரம் 1 முறை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது. வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் செய்யலாம். இந்த மலர்கள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை செய்யலாங்க. தாமரைப்பூ, அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ, ஆவாரம்பூ, இந்த 3 மலர்களையும் ஒரு வெள்ளி கிண்ணத்துலேயோ கண்ணாடி கிண்ணத்துலேயோ அல்லது பித்தளை கிண்ணத்துலேயோ போட்டுட்டு உங்களிடம் நீங்கள் போட்டிருக்கிற வெள்ளி மற்றும் தங்கம் இவற்றை அந்த தண்ணீரில் கொஞ்ச நேரம் போட்டு வைக்கணும். ஒரு 1 மணி நேரம் போட்டு வச்சுருந்தாலே போதுமானது. இந்த ஒரு கிண்ணத்தை உங்களுடைய பூஜை அறையில் தாயார் படத்திற்கு முன்பு நீங்கள் வையுங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அந்த தண்ணீர்லேருந்து நகைகளை எடுத்து துடைச்சிட்டு நீங்கள் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், அல்லது பீரோவில் வைக்கிறதுனா வைக்கலாம். இப்படி நாம் செய்வதன் மூலம் தங்கமே இல்லை அப்படின்னாலும் வெள்ளியை மட்டும் நீங்கள் போட்டு இதை செய்யலாம். காலில் ஒரு கொலுசு போட்டிருக்கீங்கன்னா அந்த கொலுசை மட்டும் இந்த தண்ணீரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் துடைச்சிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி நம்ம செய்யும்பொழுது தங்கம் நம்மிடம் சேரும். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.